எதா இருந்தாலும் கோலாருக்குன்னா அப்ப மனுஷனோட உயிர் இங்கத்துல இருந்து 33 கிலோமீட்டர் கோலாறு தாண்டி தான் கேஜிஎஃப் ஜனங்க போகணுமா? போற வழியிலே எவ்வளவு நடக்குது. இப்ப இத்தனை ஜனங்க இருந்து கேஜிஎஃப்ல அப்ப எதுக்கு சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஒரு ப்ராப்பர் டாக்டர் இல்ல, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்ல, அப்ப போஸ்ட்மார்ட்டம் கொண்டுதான் கேஜிஎஃப் ஃபேமஸ் ஆனா? இத்தனை ஜனங்க இருந்து கேஜிஎஃப்ல அப்ப எதுக்கு சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஒரு ப்ராப்பர் டாக்டர் இல்ல, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்ல, அப்ப போஸ்ட்மார்ட்டம் கொண்டுதான் கேஜிஎஃப் ஃபேமஸ் ஆனா? போய் அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு நீங்க வழியில போயிடுறீங்க, அதுக்கப்புறமா பெத்தவங்க அழுவுறது உங்களுக்கு யாருக்கும் தெரியுது இல்ல. எல்லா யூத்துக்கும் சொல்றேன், வண்டியில போறப்போ நிதானமா போங்க. நீங்க போயிடுறீங்க, அதுக்கப்புறமா பெத்தவங்க அனுபவிக்கிற வேதனை உங்களுக்கு புரியாது. நீங்க போயிடுறீங்க, அதுக்கப்புறமா பெத்தவங்க அனுபவிக்கிற வேதனை எங்களுக்கு சொல்றாங்க சார். சைகில வந்துட்டு எனக்கு அவங்க நீங்க குடுக்குற இன்ஜெக்ஷன் எதுவுமே அவன் எங்களுக்கு பண்ண மாட்டேறாங்க. உடனே நர்ஸ் ஒண்ணு வருது, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கமா இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டுறான் தூங்கிடுறான். நீங்க எல்லாமே இந்த நியூஸ் பாக்குற ஜனங்க சொல்லுங்க, பெத்தவங்களுக்கு உங்க புள்ளைய காப்பாற்ற முடியாத நிலைமை எங்களால. ஆனா அவன் உடம்புல இந்த பொருள் வந்துட்டு நல்லா இருக்குது, உங்களால முடிஞ்சா அது அவன் 4 பேர் வாழ வைக்கலாம்னு எங்களுக்கு சொல்லியிருந்தான். இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அந்த புள்ளிய நாங்க எதெல்லாம் ஒரு மூலியமா உயிரோட நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் இல்லையா? உங்க உடம்புல இருக்கிற ரத்தம் வித்துட்டாரு நீங்க எத்தனை கட்டுன்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கிறீங்க. உங்க உடம்புல இருக்கிற ரத்தம் வித்துட்டாரு நீங்க எத்தனை கட்டுன்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கிறீங்க. அஜித் குமார் எங்க வீட்டு புள்ள 24 வயசு புள்ள. திங்கக்கிழமெல்லாம் எங்க கூட தீபாவளி சந்தோஷமா கொண்டாடிட்டு மறுநாள் காலையில 10 மணிக்கு குழந்தை வண்டி எடுத்துட்டு போனவரு கரெக்டா சுவாமிநாதபுரம் கிட்ட போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சிவில் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அங்கத்துல இருந்து எங்களை ஜாலப்பா கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஜாலப்பால வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜெயின் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஜெயின் ஹாஸ்பிட்டல் கிட்ட செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிக்கு நாங்க அங்க எடுத்துட்டு போறோம். செவ்வாய்க்கிழமை அங்க போயிட்டு மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காலுக்கு இப்போதைக்கு பண்றோம், 3.5 லட்சம் ரூபாய் கட்டுங்க, நாங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க. அங்க இங்க நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார். எல்லாம் அங்கங்க பொறுத்தி தான் 3.5 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு குழந்தை நம்ம புள்ள காப்பாத்திடணும்னு 3.5 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு கட்டணும். கட்டி ஆப்ரேஷன் பண்ணி அங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துனுக்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே சரியா அந்த டென்ஷன்ல நம்ம புள்ள உயிரோட வந்துட்டா போதும் நம்மளுக்கு அப்படின்ட்டு எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாடுபட்டு இருந்தோம். அங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு எதுவும் ஆகல. உள்ள என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியல. நாங்க பேச போனா அவன் அரை மயக்கத்திலே இருக்கிற மாதிரி எங்க கிட்ட நர்ஸுங்க கொஞ்சம் தூரமா இருங்கன்னு அவன் கரெக்டா எங்க கிட்ட என்ன சொல்ல வரான்னு எங்களுக்கு சொல்ல விடல. எங்க புள்ளைக்கு எவ்வளவு செலவு பண்ணி எங்க புள்ள காப்பாற்ற முடியல. கடைசியா எங்களால முடியாது, நீங்க எங்க கூட்டிட்டு போனீங்களோ அங்கேயே கூட்டிட்டு போங்க. ஜாலப்பா கூட்டிட்டு வந்தா அவங்க உள்ள என்டர் பண்ணாமே நீங்க கேஜிஎஃப் எங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆன உடனே கேஜிஎஃப் கூட்டிட்டு போனீங்களா அங்கேயே கூட்டிட்டு போங்கன்ட்டு எப்படி கூட்டின்னு போகணுமே. என் புள்ளி எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன அவனுக்கு எந்த மூலியமா இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணாங்க, எந்த டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, எங்க பெற்றவங்களுக்கும் சரி எங்க சரௌண்டிங்களுக்கும் சரி யாருக்குமே தெரியாது. எங்க புள்ள உயிரோட வந்துருவான் ஒரு நம்பிக்கையில இருந்தோம். கடைசியில எங்க புள்ள ஒரு பொணமா தான் வீட்டுக்கு சேர்ந்தான். எங்களுக்கு இன்னி வரைக்கும் அவனால இன்னையோட கரெக்டா 8 நாள் ஆகுது உயிர் போய். ஆனா எங்க புள்ளைய காப்பாற்ற முடியல. கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் சரி எல்லா பசங்களுக்கும் சரி வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெத்தவங்க ஒருத்தருக்கு இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல நம்மள இத்தனை நாளா வளர்த்தவங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நினைச்சு வண்டி எடுங்க. எதுவுமே இல்லாம தான் இப்போ ஒரு புள்ளைய பறி கொடுத்துட்டு அவங்க பெத்தவங்க கடங்காரங்களா நிக்க வச்சுட்டு தான் நாங்க இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துனுக்குறாங்க எதுவும் யாருக்குமே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், வண்டியில நிதானமா போங்க. பெத்தவங்களை இது மாதிரி கண்ணீர்ல விட்டுட்டு போவாதீங்க. 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணோம் சார். எங்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணாங்க, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். எங்க பிள்ளைய காப்பாற்ற முடியல. ஜெயின் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போக சொன்னாங்க ஜாலப்பால இருந்து. அங்க போனா ட்ரீட்மெண்ட்க்கு 3.5 லட்சம் ரூபாய் கட்டுங்க அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டு கட்டி என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களான்றது அந்த கால்ல சிம்டம்ஸே இல்ல. ஒரு தையல் போட்டிருக்க சிம்டம்ஸோ எதுவுமே இல்ல கால்ல. அப்போ இல்லாதவங்க கிட்ட புடுங்கிறதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் செலவு காசு புடுங்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுங்களா? இங்க எதனா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கேஜிஎஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனா கோலாருக்கு தூக்கின்னு போங்க. நீங்க அப்ப இத்தனை லட்சம் ஜனங்க இருக்கிற கேஜிஎஃப்க்கு ஏன் ஒரு ப்ராப்பரான ஒரு என்விரான்மெண்ட் கேஜிஎஃப்ல இல்ல? டாக்டருங்களும் இல்லையா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இத்தனை எதா இருந்தாலும் கோலாருக்குன்னா அப்ப மனுஷனோட உயிர் இங்கத்துல இருந்து 33 கிலோமீட்டர் கோலாறு தாண்டி தான் கேஜிஎஃப் ஜனங்க போகணுமா? போற வழியிலே எவ்வளவு நடக்குது. இப்ப இத்தனை ஜனங்க இருந்து கேஜிஎஃப்ல அப்ப எதுக்கு சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஒரு ப்ராப்பர் டாக்டர் இல்ல, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்ல, அப்ப போஸ்ட்மார்ட்டம் கொண்டுதான் கேஜிஎஃப் ஃபேமஸ் ஆனா?
ஒரு பெத்த தாய் தகப்பனோட வலியை தாண்டி கோலாருக்கு போங்க அப்ப இங்க கேஜிஎஃப்ல வந்து எந்த ஒரு டாக்டரும் இல்லையா, அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லையா? நான் ரூபம்மா கேட்டுக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல வந்து சாகுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கேஜிஎஃப்ல கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கம்மா. எவ்வளோ பண்றீங்க, அங்கங்க ரோடுங்க எல்லாம் போட்டுக்கிறீங்க, நீங்க அது பாக்குறீங்க. அந்த ரோட்ல எவ்வளோ ஆக்சிடென்ட்டுங்க இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஹாஸ்பிட்டல்ல டாக்டரும் கரெக்டா இருக்க மாட்டேன்றாங்க சார். பெத்த அப்பா அம்மா அவங்க ஒன்றும் பண்ண, யாருமே இங்க வந்து பணக்காரங்க இல்லை சார். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட பிள்ளைங்களை பொழைக்க வைக்க முடிய மாட்டேங்குது சார். ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டே இல்லைங்களே ஜனங்களுக்கு. கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹார்ட்டுக்கு நோவு வந்துச்சுனாக்க கோலார் தூக்கின்னு போங்க, ஜாலப்பாக்கு போங்க, SNR போங்க. அப்ப கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனங்கள்லாம் நோவு வரக்கூடாதுங்களா? எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன், அவங்க பசங்களுக்கு வேண்டிக்கிறேன். ஒரு ஜோரத்துக்கோ ஒரு தலைநோவுக்கோ எதுக்கு போனாலையும் தயவு செஞ்சு எதனா ஒண்ணு பண்ணுங்க சார். ஒண்ணு கேக்குறேன் பாருங்க, பெத்தவங்க வந்து எல்லா புள்ளியும் பறி கொடுத்துட்டு அவங்க கையில இருந்த காசுங்களும் கொடுத்துட்டு ஒரு கடங்காரனா நின்னுக்கிறாங்க. ஒரு தாய்க்கு புள்ள இல்ல. எங்க சொந்தத்துக்கெல்லாம் ஒரு புள்ள 24 வயசு பையனை தூக்கி மண்ணுல புதைச்சிட்டு உக்காந்துக்கிறோம் சார். என்ன சார் பண்ணுது நம்ம கேஜிஎஃப் கவர்மெண்ட்? புள்ளிய வராதே சார் நம்மளுக்கு. சார் ஒரு நார்மல் கார்மெண்ட்ஸ் எம்ப்ளாயி சார், வேலை வந்தா எலக்ட்ரிஷியன் வேலை பண்றவர் சார். ஒரு நார்மலா ஒரு கார்மெண்ட்ஸ் போற பொம்பளை எவ்வளவு சார் சம்பாதிக்க முடியும்? எவ்வளவு சார் சம்பாதிக்க முடியும்? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் கூட அப்பா இந்த புள்ளைய காப்பாத்தினாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டல்ல வந்து எந்த சார் ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஒரு கை உடஞ்சாலும் கோலாருக்கு போங்க, பெங்களூருக்கு போங்க. அப்ப எதுக்கு சார் பேசாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூடிடலாம் இல்லையா சார்? நேத்து கௌதம் நகர்ல ஆக்சிடென்ட் ஆச்சு பையன், அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் முடியறதுக்கே டாக்டர், ஒரு பெத்தவங்க வந்து புள்ளிய பறி கொடுத்தது ஒரு சோகம்னா அவங்கள போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல வந்து காலையில 6 மணிக்கு எடுத்துன்னு போயிட்டு போட்டா 1 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம். அது போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கூட அவ்வளவு நேரமா சார்? அப்ப காசு இருக்கிறவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், இல்லாதவங்க இந்த மாதிரி உக்காந்து பறி கொடுத்துட்டு அழுது நிறுத்தணுமா? தயவுசெய்து நியூஸ் சேனல்கார எல்லாருக்குமே சொல்றேன், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறப்ப பார்த்து போங்க. அங்கங்க புது ரோடு போட்டுக்கிறாங்க, ஒரு இடத்துலயும் ஸ்பீட் பிரேக்கர் இல்ல சார். ஸ்பீட் பிரேக்கர் போடுங்க. லைட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கரெக்டா இல்ல. இது எல்லாமே நான் ரூபம்மாக்கு வந்துட்டு கரெக்டா கேட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பாருங்க. எத்தனோ கேஜிஎஃப்ல நீங்க இப்ப இந்த 1 மாசத்துல ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா 17 வயசுல இருந்து 24 வயசு பசங்க தான் சார் நிறைய போயிருக்கிறாங்க. நாங்க பேசி இப்போ உங்களுக்கு ஜனங்க கிட்ட சொல்றது, எங்க வீட்டு புள்ளைய நாங்க பறி கொடுத்துட்டோம், இதுக்கு மேல எந்த குழந்தைங்களும் அவங்களோட உயிர் இழக்க கூடாதுன்றதுதான் நாங்க கேட்கிறோம். எல்லாருக்கும் வந்துட்டு எங்க அண்ணனுக்கும் எங்க கல்பனாக்காக்கும் நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்களோட இழப்பை எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது. மத்தவங்க வந்து இந்த மாதிரி எங்க குடும்பம் பாதிச்ச மாதிரி எந்த குடும்பமும் பாதிக்க கூடாதுன்றதுதான் நாங்க இப்போ சொல்லின்னு. ரோடுங்க எல்லா இடத்துலயும் போட்டுக்கிறாங்க மேடம், எல்லாம் கேஜிஎஃப்ல எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துலயும் ஸ்பீட் பிரேக்கர் போடாதனால பசங்க போறாங்க விழுறாங்க. தயவுசெய்து சொல்றேன், உங்க வீட்டு பிள்ளைங்களை நிதானமா போக சொல்லுங்க. எல்லா பசங்களுக்கும் கேட்குறேன், நிதானமா போங்க. உங்க பெத்தவங்க இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எங்களுக்கு உங்க புள்ளைய எங்களால காப்பாற்ற முடியாது, அவன் இன்னும் 2 நாள் தான் இருப்பான், அவன் பாடியில வந்து ஏதாவது இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஃபங்க்ஷன் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருந்தா நாங்க ஃபேமிலியா பேசி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்கன்ஸாவது நாங்க டொனேட் பண்ணிருப்போமே சார். எங்களுக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே. எங்களுக்கு இல்ல அவன் கோஆபரேட் பண்ண மாட்டேன்றான், எங்களுக்கு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட்டின்னு போயிட்டேன்னு சொன்னீங்க. அவனோட பாடியில காப்பாற்ற முடியாது எங்களால. இந்த ஆர்கன்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. உங்களால முடிஞ்சா நீங்க ஃபேமிலியா சேர்ந்து டொனேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல எங்க புள்ள வந்துட்டு எங்கேயாவது ஒரு மூலையில வாழ்ந்து இருந்திருக்கோம் இல்லையா சார்? கண்ணோ ஆர்ட்டோ ஏதோ சார் அவங்க பாடியில எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையா சார்? அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு நார்ஜன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பேர், அதுல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, என்ன மெடிசன் பண்ணாங்க, எதுவுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கல. நம்மளுக்கு குழந்தை வந்து எங்களுக்கு சொல்றாங்க சார், சைகில வந்துட்டு எனக்கு வந்து அவங்க நீங்க குடுக்குற இன்ஜெக்ஷன் எதுவுமே அவன் எங்களுக்கு பண்ண மாட்டேறாங்க. உடனே நர்ஸ் ஒண்ணு வருது, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கமா இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை அப்படியே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுறான், அவன் தூங்கிடுறான். நீங்களே எல்லாம் இந்த நியூஸ் பாக்குற ஜனங்க சொல்லுங்க, ஒரு பெத்தவங்களுக்கு வந்து உங்க புள்ளைய காப்பாற்ற முடியாத நிலைமை எங்களால. ஆனா அவன் உடம்புல இந்த பொருள் வந்துட்டு நல்லா இருக்குது, உங்களால முடிஞ்சா அது அவன் 4 பேர் வாழ வைக்கலாம்னு எங்களுக்கு சொல்லியிருந்தான்.
இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அந்த புள்ளிய நாங்க எதெல்லாம் ஒரு மூலியமா உயிரோட இருக்கிறானாவது நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் இல்லையானு. ஜாலாப்பால இருந்து மகாவீர் ஜெயினுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்ப வந்து அன்னைக்கு சாயந்தரமே அங்க கூட்டிட்டு போந்து அங்க போனது இவங்களே சொல்லிட்டுக்கலாம் இல்லையா, இல்ல நீங்க ஆவறதுல இது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது முடியாது அப்படின்னு சொல்லி இவரே பணமும் புடிங்கின்னு எல்லாமே ஒரு கூலி தொழிலாளி அவங்க ஒரு ஏழை கிட்ட 23 லட்சம் ரூபாய் புடிங்கின்னு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணல மகாவீர் ஜெயின். அவனுக்கு இந்த நியூஸ் பாக்குறவங்க ஒருத்தராவது யாருன்னா யோசனை பண்ணி பாருங்க. அந்த பையன் வந்துட்டு நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தா பெத்தவங்க ஃபேமிலியில பேசி இந்த மாதிரி என் பிள்ளைய காப்பாற்ற முடியாதான். அவங்க உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் 4 பேருக்கு உதவி ஆகட்டும் அவங்க பெத்தவங்க முடிவு எடுத்துருக்க மாட்டாங்களா? எதுவுமே சொல்லாம டாக்டர் வந்து நீங்க கட்டி இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஏழை எவன் வரானா அவன் எவ்வளவு நாள் அவன் செலவு பண்ண முடியுமோ அவனுக்கு அறிஞ்சிட்டு அவன் உடம்புல இருக்கிற ரத்தம் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய வந்து பணமா கொடுக்கறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கட்டி போனா அம்மாவுக்கு வந்து மாசத்துக்கு 9,000 ரூபாய் தான் பேமெண்ட். 9,000 ரூபாய் பேமெண்ட் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் இத்தனை வருஷம் வேலை செஞ்சதை எடுத்து அவங்ககிட்ட இவங்ககிட்ட கடன் பட்டு கட்டின சீட்டு காசெல்லாம் எடுத்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் சிவாஜி நகர்ல இருக்கிற மகாவீர் ஜெயின் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிட்டு கடன் பட்டு தான் அவனை கூப்பிட்டு எடுத்துன்னு போயிட்டு அங்கிருந்து சாவா தான் அவனை எடுத்து வந்தாங்க. டாக்டருக்கு தெரியாதா சார் அவனுக்கு நம்ம காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதான்னு? அது உடனே சொல்லியிருந்தான் அந்த பையனோட ஏதாவது ஒரு உறுப்பு இன்னைக்கு யாருக்காவது உடம்புல இருந்திருக்கோம் இல்லைங்களா? அவனும் எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு ரூபத்துல வாழ்ந்திருப்பான் இல்லையா? இவரும் ஒரு பேஷண்ட் சார். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாம போய் இவரும் பேஷண்டா எங்கேயும் வேலைக்கு போறது இல்ல. இவங்க வைஃப் ஒண்டி தான் எங்க அவங்க ஒண்டி கார்மெண்ட்ஸ் போறாங்க. அது ஒண்டி தான் மெயின் சோர்ஸ் வீட்டுக்கு. இப்ப இவ்வளவு வந்துட்டு பண்ணிட்டா இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்கார் வந்து ஆச்சுமா நாங்க தான் தப்பு பண்ணோம் அவங்க எதுவும் கொடுக்க போறது இல்ல நாங்க சேர்த்து ஹாஸ்பிட்டல் எதுவும் கொடுக்க போறது. எங்க குடும்பம் ஒரு உதாரணமா இருக்கட்டும். எங்கன்னா போறீங்கன்னா டைரக்டா போய் டாக்டர் கிட்ட என் புள்ளைய காப்பாற்ற முடியுமா முடியாதா, அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையா தயவு செஞ்சு பெற்றவங்க பாருங்க. இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற காசு இல்ல உங்ககிட்ட இருக்க உங்க உடம்புல இருக்கிற ரத்தம் வித்துட்டாலும் நீங்க எத்தனை கட்டுன்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்குதுங்க. எல்லாம் கேஜிஎஃப் இருக்கிற பசங்க எல்லாருக்கும் சரி, நானும் வந்து 2 பசங்க வச்சுருக்கிறேன். என்னை சுற்றி என் குடும்பத்துலேயும் வந்து இன்னும் வயசு பசங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், வண்டி வந்துட்டு உங்களோட கனவாக இருக்கட்டும். அந்த வண்டியில் போகிறப்போ தயவு செஞ்சு நிதானமாக போங்க. நீங்கள் போய் அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு நீங்கள் வழியில் போயிடுறீங்க. அதுக்கப்புறமா பெற்றவங்க அழுவுறது உங்களுக்கு யாருக்கும் தெரியுதில்ல. எல்லா யூத்துக்கும் சொல்கிறேன், வண்டியில் போகிறப்போ நிதானமாக போங்க. நீங்கள் போயிடுறீங்க, அதுக்கப்புறமா பெற்றவங்க அனுபவிக்கிற வேதனை உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு ஏன் வீட்டில் வந்துட்டு 25 வயசு பையனை தொலைச்சிட்டு நாங்கள் எல்லாம் இன்னும் அவன் எங்கள் கூட எங்கேயோ இருக்கிறான்னு தான் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக போங்க. போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்கிறது, அவங்க குடும்பம் எந்த வழியில் இருக்கோன்னுட்டு. அந்த மனசில் வச்சுன்னு தயவு செஞ்சு கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா பசங்களும் நீங்கள் எல்லாரும் சரி எனக்கும் பையன் மாதிரி தான். ஏன்னா பெற்றவங்களை நினச்சி பாருங்க, வண்டியை ஓட்டுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாளைக்கு உங்கள் வீட்டில் ஆகாமல் பார்த்துக்குங்க.